ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம லா பிரையா டிவி சீரிஸோடைய 3வது சீசனை பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல இந்த சீசன் தான் கடைசின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு கண்டினியூவேஷனும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். சோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே 2 சீசனை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த சீரிஸோடைய கதை என்னன்றது தெரியும். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடு ரோட்ல ஒரு பெரிய சிங்கோல் உருவாகுது. அதுக்குள்ள உழுவுற எல்லாமே 12,000 வருஷம் பாஸ்டுக்கு போயிடுது. இந்த சிங்கோல் நேச்சுரலா உருவாகி இருக்குன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இந்த சிங்கோல்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்றத ஏகப்பட்ட ட்விஸ்டோட ஃபர்ஸ்ட் 2 சீசன்ல சொல்லியிருப்பாங்க. சோ அதை நீங்க இன்னும் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அந்த 2 சீசனையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இதுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது இல்லையா, அதனாலதான். இப்போ நம்ம செகண்ட் சீசனை கடைசியா முடிக்கும் போது நிறைய ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் என்னன்னா, ஸ்காட் இந்த குழிக்குள்ள உழுவுறதுக்கு முன்னாடியே ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்திருப்பாரு. அது நார்மலான இன்டர்வியூ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த குழிக்குள்ள இருக்க ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட பேரு பெட்ரா. இந்த பெட்ராவுடைய அம்மா கிட்ட தான் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக ஸ்காட் போயிருந்திருக்கான். அவங்களுக்கும் இந்த சிங்கோலுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த சிங்கோலுக்குள்ள விழுந்தக்கு அப்புறம் 12,000 வருஷம் பாஸ்டுக்கு வந்துடுறாங்கல்ல, அந்த பாஸ்ட்ல ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கு. அந்த மிலிட்டரி பேஸ்ல பெட்ராவுடைய அம்மா இருக்காங்க. இவங்க கிட்டே நம்ம இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு ஸ்காட் ஒரு பக்கம் குழம்பி போறாரு. இன்னொன்னு நம்ம ஹீரோ, அவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறதா அவங்க அப்பா மூலியமா தெரிய வருது. அடுத்து நம்ம ஹீரோயின், அவங்க மேல் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க போர்ட்டல் கிட்ட நின்னு தெரியாம அவங்க அந்த போர்ட்டலுக்குள்ள சிக்கிட்டு வேற ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போயிடுறாங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்றதே தெரியல. இதெல்லாம் தாண்டி கடைசியா வானத்துல ஏகப்பட்ட அரோரா லைட்ஸ் வந்திருக்கும். அது எல்லாமே வேற வேற காலகட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு போர்ட்டல். அதுல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் மூலியமா இந்த இடத்துக்கு ஒரு டீரெக்ஸ் வந்திருக்கு. இன்னும் ஏகப்பட்ட அரோரா லைட்ஸ்ல இருந்து என்னென்னலாம் வந்திருக்குன்னு தெரியல. சோ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் வாங்க. கடைசியா நம்ம ஹீரோ தான் அந்த டீரெக்ஸ் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பாரு. எப்படியோ அது கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க இருக்க கேம்ப் கிட்டே வந்துடுறாங்க. இங்க வந்தா சுத்தி டிஃபென்ஸ் அமைக்கணும்னு சொல்லிட்டு லூக்கஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே இப்ப லூக்கஸுக்கு ஓட் பண்ணி லூக்கஸ் தான் இப்ப இந்த இடத்தோட லீடர். அந்த அரோரா லைட்ஸ்ல இருந்து என்னென்ன வந்திருக்குதுன்னு தெரியல. அதனால நம்ம சேஃப்டிக்காக நம்ம இருக்கிற இடத்த சுத்தி டிஃபென்ஸ் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது கூடவே நம்ம வெரோனிகா பிரெக்னெண்டா இருக்கால, அந்த விஷயத்தையுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு. அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா கேம்ப்ல இருக்க எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. என்னன்னு கேட்டா, கேம்ப்ல 2 டைனோசர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்களும் ஓடி போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அங்க 2 டைனோசர் வெறி குண்டு அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. இவங்க அங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்க எல்லாமே நாசமாகிட்டு இருக்கு. நல்லவேளை யாரும் அந்த டைனோசர் கிட்ட மிதிப்பட்டு சாகல. பட் அவங்க அங்க தங்கிட்டு இருந்தாங்கல்ல, மேல இருந்து இந்த காரு பஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தான் நைட் அதுக்குள்ள போயிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 2 டைனோசரும் சண்டை போட்டதுல அந்த இடமே நாசமாயிடுது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு தங்குறதுக்கு எந்த ஒரு இடமும் இல்ல. அப்படியே இன்னொரு பக்கம் ஜாஷையும் ரைலியும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்காக ராஸ்பெரிஸ் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ராப்டர் வந்திருக்கு. அவ்வளவுதான். ராப்டரை பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ அதுகிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ரெய்லிக்கு பயங்கரமா அடிபட்டுருது. உடனே ஜாஷ் ரெய்லியை தூக்கிக்கிட்டு பாராவுடைய கிராமத்துக்கு வரா. அங்க ரெய்லியோடைய அப்பா சாம் இருக்காரு. உடனே அவரால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இது கண்டிப்பா கை கொடுக்காது. ஏன்னா காயம் ரொம்ப பெருசா பட்டிருக்கு. கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி மட்டும் ஆனா ரெய்லியோட உயிருக்கே ஆபத்து. சோ இன்ஃபெக்ஷன் மட்டும் ஆயிடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு லேப்டாப் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த லேப்டாப்ல பவர் இல்ல. இதை மட்டும் ஆன் பண்ணிட்டாருன்னா எப்படியாச்சும் இதை யூஸ் பண்ணி டாக்டர் மூரோடைய ரிசர்ச் மூலியமா வேற ஏதாச்சும் ஒரு போர்ட்டல் இருக்கா, அதை எப்படியாச்சும் ஓபன் பண்ண முடியுமான்றத கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பாஸ்ட்ல எப்படி இவருக்கு பவர் கிடைக்கும், சோ என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்து இருக்காரா. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஸ்காட் வராரு. அவரு என்ன பண்றாருன்னா, உருளைக்கிழங்கு என்கிட்ட இருக்கு, அது மூலியமா பவரை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்து அதுல ஆனி ஜிங்க் அப்படின்னு நிறைய சயின்டிபிக் மெத்தட்லாம் போட்டு எப்படியும் அந்த லேப்டாப்பை ஆன் பண்ணிடுறாரு. அது ஆன் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு இடத்துக்கு கனெக்ட் ஆகி யாரோ பேசுறாங்க. யாருன்றது தெரியல. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் வரல. அதுக்கு மாறா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. உன்னோட பொண்டாட்டி தொலைஞ்சு போயிட்டால, அவளை தானே தேடிக்கிட்டு இருக்க. என்னால மட்டும்தான் அவளை கண்டுபிடிக்க முடியும். இப்ப கூட நான் அவளை பாக்குறேன். ப்ளூ கலர் கண்ணு, பிரவுன் கலர் கோட்டு, இதெல்லாம் தானே உன் பொண்டாட்டி போட்டுட்டு இருக்கா. அவளை நீ காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் சியாராவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுது. சியாராவா? இது யாரா? அது புது கேரக்டர். அவளை நான் எப்படி தேடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. ஒருவேளை அந்த சியாராவுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா கொஞ்ச நாளா இவருக்கு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ தன்னோட ஃபேமிலி கூட ஜாலியா காலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு லீவை வராரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இவருக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரா. அப்ப ஸ்காட் வேகமா ஓடி வந்துட்டு, ஹீரோ நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம கிட்ட யாரோ ஒருத்தங்க பேசினாங்கல்ல, அவங்க இருக்கிற சிக்னல்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லேப்டாப்லயே ஒரு மேப் இருந்துச்சு. அந்த மேப்ல ஒரே ஒரு ஏரியா மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம கிட்ட பேசினவங்க அங்க இருந்து தான் பேசி இருந்திருக்கணும். ஏன்னா அங்க இருந்து தான் சிக்னல்
சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் ஒரு விஷயத்த சொல்ல ஹீரோ உடனே வேகமா அங்க ஓட ஆரம்பிக்கிறாரு. போகும்போது லீவை கிட்ட கேக்குறாரு, இவருக்கு ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்குல்ல, அந்த விஷயம் பத்தி தான் கேக்குறாரு. ஒரு நாள் நம்ம காலையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், நீ கூட அன்னைக்கு சடனா வந்த வீட்டுக்கு, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக நீ எங்க வீட்டுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அப்பதான் லீவை சொல்றாரு, அந்த நாளை நான் எப்படி மறப்பேன், அன்னைக்கு இசியோடைய பிறந்த நாள், அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி லீவை சொல்றாரு. என்னது, என் பொண்ணுடைய பிறந்த நாளா, அதை எப்படி நான் மறந்தேன், எப்படி எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. சோ என்னன்னா எதனால நம்ம ஹீரோக்கு ஞாபகம் இல்லைன்னு பார்த்தா அந்த வருஷம் தான் நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயம்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. சோ அதனாலதான் இவருக்கு இந்த விஷயங்கள்லாம் லைட்டா மறந்து போச்சு போல. அந்த விஷயத்த லீவை ஞாபகப்படுத்துறாரா. சரி ஓகே, நீ வீட்டுக்கு வந்த, அதுக்கப்புறமேட்டு என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே ஞாபகம் இருக்கே, என்னன்னு தெரியல, நீ வெளியே போன, வெளியே போயிட்டு உள்ள வந்தோடனே பயங்கர டென்ஷனா இருந்த, சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்ட, வெளியே போயிட்டு நீ என்ன பார்த்த, யாரை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லீவை கேக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, குப்பையை கொட்டுறதுக்காக அன்னைக்கு அவர் வெளியே வந்திருக்காரு. அப்படி வெளியே வரும்போது பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு தான் சியாரா. சியாராவை பார்த்தது ஹீரோ கடுப்பாகிறாரு. இப்ப எதுக்கு நீ இங்க வந்த, இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்த நாள், இன்னைக்கு கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா, இதுக்கப்புறம் உங்க ப்ராஜெக்ட்ல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, தயவு செய்து என்ன விட்டுருங்க, உன்னோட உண்மையான பேரு கூட எனக்கு தெரியாது, சும்மா எதுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கர கடுப்பா சொல்லிட்டு போறாரு. சரி சரி இரு, ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுற, இன்னும் உன்னோட வேலை முடியல, அந்த ப்ராஜெக்ட்ல உன்னோட ஹெல்ப் கண்டிப்பா தேவைப்படுது. அப்புறம் பை த வே, என்னோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டேன், என்னோட பேரு மாயா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கா. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஞாபகப்படுத்தி லீவை கிட்ட சொல்றாரு. அப்பதான் லீவைக்கு ஞாபகம் வருது, மாயான்றது வேற யாரும் இல்ல, இப்ப இவங்க கூட பெட்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுடைய அம்மா பேரு தான் மாயா. சோ எல்லா லிங்க்குமே இப்ப இந்த மாயா கூட தான் கனெக்ட் ஆகுது. உடனே நம்ம பெட்ரா கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அவளை தேடி ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லீவை தான் பெட்ராவை கண்டுபிடிக்கிறாரு. பெட்ரா கிட்ட போயிட்டு கேட்கலான்ட்டு போகும்போது டக்குன்னு எங்க இருந்தோ 2 பேரும் மயக்க ஊசியை விட்டு இவங்க 2 பேருமே மயக்கம் போட வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. யார் அந்த 2 பேரு, எங்க தூக்கிட்டு போனாங்க என்னன்னே தெரியல. ஹீரோ வந்து தேடி பார்த்தா அந்த இடத்துல பெட்ராவுடைய லாக்கெட் மட்டும் தான் இருக்கு. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது வானத்துல பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் பறந்து போகுது. இங்க ஒரு மிலிட்டரி பேஸ் இருக்கிறதா பெட்ரா சொல்லிருப்பால, கண்டிப்பா அங்க இருந்து தான் அந்த ஹெலிகாப்டர் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அந்த பேஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஒரு சிக்னலை தேடி வந்திருப்பாங்களே, அந்த சிக்னல் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. போயிட்டு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறது ஒரு போர்ட்டல், ஆனா அது 2 கலர்ல இருக்கு. சோ ஒரு போர்ட்டலும் வேற வேற காலகட்டத்துக்கு போகும் போல. கண்டிப்பா இது 2ல ஏதாச்சும் ஒண்ணுலதான் ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா எது சரியான போர்ட்டலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப ஜாஷும் சாமும் ரெயிலியை தூக்கிட்டு ஓடி வராங்க. என்னன்னு பார்த்தா ரெயிலியோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு, இங்க இருந்தா கண்டிப்பா அவ செத்து போயிடுவா. சோ சீக்கிரமா அவளை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட்டலுக்குள்ள போலாமேன்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு வந்திருக்காங்க புள்ள. ஆனா ஹீரோ அதை பார்த்துட்டு, சாம் வேணா போகட்டும், சாமுடைய பொண்ணு தானே ரெயிலி, அவரு பொண்ணை காப்பாத்த போறாரு, நீ எதுக்கு வேகமா முந்திரி கொட்டை மாதிரி போற, நம்மளுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, உன்னோட அம்மாவை நம்ம தான் காப்பாத்தணும், வேற யாரும் காப்பாத்த மாட்டாங்க, சோ போறதுனா சாம் போட்டு நீ ஒழுங்கா எங்க ஏறு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த போர்ட்டல் வேற கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மட்டும் விட்டாங்கன்னா அடுத்த போர்ட்டல் எங்க வரும் எப்படி வரும்னே தெரியாது. அதனால ஜாஷ் என்ன பண்றான், வேகமா ரயிலை தூக்கிக்கிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறான். அந்த போர்ட்டலும் ஒரு கட்டத்துல க்ளோஸ் ஆக போது, எப்பயுமே க்ளோஸ் ஆகும் போது லைட்டா பிளாஸ்ட் ஆகும்ல, அதே மாதிரி பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட் அப்போ டை பக்கத்துல நின்னதுனால அந்த போர்ட்டலுக்குள்ள டை போயிடுறாரு. அவ்வளவுதான், அங்க இருந்து அந்த போர்ட்டலும் சுத்தமா மறைஞ்சு போயிடுது. அந்த பக்கம் போர்ட்டலுக்குள்ள போனா டையை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்துல மயங்கி கிடக்குறாரு. கண் முழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு வண்டி. எப்படியோ அந்த வண்டிக்காரன் டையை பார்த்துட்டு உஷாரா வண்டியை நிறுத்திட்டான். ஏப்பா என்னப்பா இப்படி ரோட்ல விழுந்து கிடக்குற, என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, டை எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் கேக்குறது இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு டேட் என்ன அப்படின்ட்டு தான் கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றானா, செப்டம்பர் 12, 2021, அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல பெரிய சிங்கோல் உருவாகி அதுக்குள்ள எல்லாரும் விழுந்திருப்பாங்கல்ல, அந்த சிங்கோல் உருவாகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இவர் இப்ப வந்திருக்காரு. சோ நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாவே கரண்டா என்ன டேட்னு தெரியாம தான் பாத்துட்டு இருந்திருப்போம். அதுக்கு இப்ப நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சோ இந்த சீரீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது 2021 வருஷத்துல தான். அப்பதான் ஒரு பெரிய சிங்கோல் உருவாகி அதுக்குள்ள எல்லாரும் விழுந்து 12,000 வருஷம் பாஸ்ட்ல மாட்டிட்டு இருக்காங்க. அங்க இருந்து தப்பிச்சு இங்க வரணும்னு தான் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. அதுல இப்ப தப்பிச்சு வந்தது நம்ம டைம் மட்டும் தான். இதை நினைச்சு இவரு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம குழம்பி போறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாஸ்ட்ல இருக்க அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. டைனோசர்னால இவங்க தங்கிட்டு இருந்த கேம்ப் தான் நாசமாயிடுச்சுல. சோ எல்லாருமே இப்ப பாராவுடைய கிராமத்துல தான் இருக்காங்க. பாராவும் சைலஸும் ஏதோ ஒரு வேலையா போயிருக்காங்க போல இருக்கு. சோ இப்ப அந்த கிராமத்துக்கு தலைவியா இருக்கிறது ரூத் அப்படின்னு ஒருத்தவங்க தான். அவங்களுக்கு இந்த ஸ்கை பீப்பிள்ஸ பார்த்தாலே பிடிக்கல. அடிக்கடி குத்தி காட்டுற மாதிரி பேசுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்தா அந்த இடத்துல ஹாரன் ஊதுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கிராமத்துல இருந்த ஒருத்தவரை யாரோ கொலை பண்ணிருக்க மாதிரி இருக்கு. உயரத்துல இருந்து தள்ளி விட்டா எப்படி எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டிருக்குமோ அந்த மாதிரி அந்த பையன் செத்து போயிருக்கான். பக்கத்துல பார்த்தா ஒரு ஹைட்டான மரம் இருக்கு. கண்டிப்பா அந்த மரத்துல இருந்து தான் யாராச்சும் தள்ளி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி அரைச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரத்துல அந்த செத்து போன பயலுடைய எல்லா பொருட்களும் இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே பக்கத்துல பார்த்தா ஸ்பைரல் மாதிரி மண்ணுல செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், யார் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. அந்த பயலை யாரு கொலை
கொலை பண்ணாங்களும் தெரியல. அதனால யாரு கொன்னான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் யாருமே கிராமத்தை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தோடைய கதவை மூடிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம சாம் என்ன பண்றாரு, என்னோட பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இடத்துல அரோரா லைட்ஸ் வரும், அது மூலியமா என் பொண்ணை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கிட்டு போறாரு பாருங்க. அங்க இருக்க 2 காவலாளிகள் விட மாட்டாங்க. இதனால இவங்க 2 பேருக்கும் கைகலப்பு ஆகி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ அவரு வந்து சண்டை போடுறாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி இவங்க 4 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க இதை ரூத் பாத்துறாங்க. இந்த ஸ்கை பீப்பிள்ஸ் எல்லாம் எப்ப எங்க கிராமத்துக்குள்ள வந்தீங்களோ அப்பத்துல இருந்தே இப்படிதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் கொண்டு போய் செல்லுல அடைங்க, அதுக்கப்புறம் நம்ம கொலை பண்ணவங்களை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமையும் ஹீரோவையும் செல்லுல அடைச்சு வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரூத்தோடைய பொண்ணு நம்ம இசிக்கு எப்படி வில்லம்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்தா இந்த கிராமத்தை சேர்ந்து இன்னொருத்தர் ஹைட்டான ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்து சாகுறாரு. பக்கத்துல பார்த்தா ஒரு டவர் இல்ல, மரம் இல்ல, எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி ஒரு கீழே விழுந்து செத்தாரு அப்படின்னு பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸோட சவுண்ட் வருது. என்னன்னு அப்படின்னு எல்லாரும் மேல பாக்குறாங்க. மேல வானத்துல டைனோசர்ஸ் பறந்துகிட்டு இருக்கு. டெரோடக்டல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையான டைனோசர்ஸ் மேல பறந்துகிட்டு இருக்கு. சோ அதுங்க தான் மனுஷனை ஹைட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு மேல இருந்து கீழே போட்டுட்டு இருக்குங்க போல. எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போங்க, சேஃபான இடத்துல போய் மறைஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி இப்படிமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கிராமத்து ஆட்கள் தான் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்க வில்லம்ப வச்சு அட்டாக் பண்றாங்க. இதனால அந்த டைனோசர் எல்லாமே பயந்து போயிடுதுங்க. அதுங்க போனதுமே மண்ணுல பார்த்தா அதே மாதிரியான ஸ்பைரல் சிம்பிள் திரும்பி அங்க உண்டாகி இருக்கு. இத பாக்குற ஸ்காட்டுக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. இந்த ஸ்பைரலை உண்டாக்குறது வேற யாரும் இல்ல, இந்த டைனோசர்ஸ் தான். இந்த ஸ்பைரல் எதை குறிக்குதுன்னா இந்த டைனோசருடைய கூடு. அதாவது ஒரு இடமா போயிட்டு இந்த மாதிரி ஸ்பைரல் மார்க்கை உண்டாக்கி அதுங்களோட இடமா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்குங்க. சோ அதுங்க மார்க் பண்ற இடத்துக்குள்ள எது வந்தாலுமே அந்த டைனோசர்ஸ் அட்டாக் பண்ணும். இந்த கிராமத்திலயும் இப்ப அந்த ஸ்பைரல் மார்க் இருக்கிறதுனால டைனோசர்ஸோட இடமா அது மார்க் பண்ணிட்டு போயிடுச்சு. கண்டிப்பா திரும்பி இந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணும். அதனால என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஸ்காட் ஒரு ஐடியா சொல்றான். என்னோட பிளானை செயல்படுத்தணும்னா கண்டிப்பா இந்த கிராமத்தை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளானை சொல்றான். என்னன்னா, இப்போ இங்க இருக்க ஸ்பைரல் வந்து அந்த டைனோசருடைய ஒரு கூடு. இதே கூட நம்ம வேற இடத்துல உருவாக்கணும்னா அந்த இடத்துக்கு டைனோசர் போயிடும், இந்த இடத்துக்கு வராது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கூடுக்குள்ள அதுங்க முட்டையை வச்சிருக்கும். அந்த முட்டையை எடுத்துட்டு போயிட்டு இவங்க செய்யற கூடுல வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த டைனோசர் திரும்பி இந்த கிராமத்துக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காட் ஒரு பிளான் சொல்றான். ஆனா அந்த பிளானுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஹீரோ சாம் இவங்க 2 பேருமே தேவைப்படுறாங்க. அதை ரூத் கிட்ட சொல்லி அவங்க 2 பேருமே ரிலீஸ் பண்ணிடுறான். ஒரு பக்கம் ஹீரோவும் ஸ்காட்டும் அந்த முட்டையை தேடி போறாங்க. இந்த பக்கம் சாம், வெரோனிகா எல்லாரும் அந்த கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோ அந்த முட்டையை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மண்ணுக்கு அடியில இருந்த முட்டையை எடுத்துட்டு இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க கூடுல வைக்கலாமேன்னு சொல்லிட்டு போனா நடுவுல ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கு. அதே சமயம் இவங்க இருக்கிற இடத்த அந்த டைனோசர் எல்லாம் நோட் பண்ணிடுச்சு. இந்த இடத்தையே சுத்தி வட்டமிட்டுக்கிட்டே இருக்கு. அதுங்க எல்லாம் இங்க இருந்து போனா மட்டும்தான் நம்ம ஹீரோவால இங்க இருந்து போக முடியும். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு அந்த ஹெலிகாப்டருக்குள்ள ஏறிடுறாங்க. இது மிலிட்டரி பேஸ்ல இருந்து வந்த ஹெலிகாப்டர்ன்றதுனால இதுல கன் இருக்கு. அதை வச்சு அந்த டைனோசர்ஸ் எல்லாத்தையும் போட்டு தரையலாம்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் ஆன் பண்ணா அது ஆனே ஆக மாட்டேங்குது. அவ்வளவுதான், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க பிளார் இருக்கு. சோ இந்த பிளாரை வச்சு அந்த டைனோசர்ஸை ஓட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செட்டப் பண்ணிட்டு ஆன் பண்றாங்க. அந்த பிளார்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம், சவுண்ட் எல்லாத்தையுமே கேட்டு மேல பறந்துட்டு இருந்த டைனோசர்ஸ் எல்லாமே பயந்து ஓடி போயிடுங்க. உடனே அந்த முட்டையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சாம், வெரோனிகா எல்லாருமே அந்த கூட செஞ்சு முடிச்சிட்டாங்க. கரெக்டா அதே சமயம் நம்ம ஹீரோவும் முட்டை எடுத்துட்டு வராரு. எல்லாருமே சேர்ந்து அந்த கூட்டுக்கு நடுவுல முட்டையை புதைச்சு வச்சுட்டு தூரமா போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டைனோசர்ஸ் எல்லாம் வருது. உள்ள அதுங்களோட முட்டையை பார்த்ததுமே அதுங்க அங்கேயே ஆல்ட் ஆயிடுதுங்க. சோ இதுக்கப்புறம் கிராமத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா கிராமத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி தான் இந்த கூட்டை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு வழியா கிராமத்தை காப்பாத்திட்டாங்களா. இதுக்கப்புறமேட்டு தான் ரூத்துக்கு இவங்க மேல நம்பிக்கை வருது. இவங்க செஞ்ச ஹெல்ப்புக்கு கைமாறா ஒரு ராக்கெட்டை கொடுக்குறாங்க. அதாவது ராக்கெட் மாதிரி ஒரு டிசைன்ல இருக்க ஒரு பாட்டில கொடுக்குறாங்க. இது எப்படி இவங்களுக்கு கிடைச்சிருக்கும்னா, நம்ம ரூத்தோடைய தாத்தாவும் ஸ்கை பீப்பிள் தான் போல இருக்கு. ஃபியூச்சர்ல இருந்து வந்தவர் தான். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிசைன் இவங்க கிட்ட இருந்திருக்கு. அதை நம்ம லூக்கஸ் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. கிராமத்துல இருக்க எல்லாரும் தப்பிச்சிட்டோமேன்ற சந்தோஷத்துல ஆடி பாடி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி 2021 இருக்க நம்ம டையை காமிக்கிறாங்க. அவரு அந்த டைம் லைன்ல இருக்க சாம போய் மீட் பண்ணி ஒரு பேப்பரை கொடுக்குறாரு. அடுத்த 24 மணி நேரத்துல என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதி சாம் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா நம்ம சாம் எங்க இருந்து வந்தாரு, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத இங்க சொன்னாருன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க. சோ அது எல்லாத்தையுமே சாம நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாரு. ஒருவேளை இந்த பேப்பர்ல எழுதியிருக்க மாதிரியே எல்லாமே நடந்துச்சுன்னா என்ன வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷனை சொல்லிட்டு போறாரு. அன்னைக்கு ஃபுல்லா டை வெயிட் பண்றாரு. 24 மணி நேரம் ஆகுது. அவர் பேப்பர்ல என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அது எல்லாமே நடந்திருக்கு போல. உடனே டையை தேடி சாம் ஓடி வராரு. ஆனா எல்லாத்தையும் நம்பியிருப்பாருன்னு பார்த்தா எதையுமே நம்பல. இங்க பாரு, நீ யாரு என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, ஆனா தயவு செய்து இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசாத, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டை சொல்ற எதையுமே நம்ப மாட்டாரு. சோ டைக்கு வேற வழி தெரியல. அதனால நம்ம சாமுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. அதாவது சாமுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் நடுவுல சண்டை வந்து டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க போல. அந்த விஷயம், சாமுக்கு ஒரு டிசார்டர் இருக்கு, அதை பத்தி யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டாரு, அந்த விஷயம், அப்புறம் ரெய்லி, இது எல்லாத்தையுமே சொன்னக்கு அப்புறமேட்டாச்சு நம்புவாருன்னு பார்த்தா அப்பயுமே நம்ப மாட்டாரு. இதுக்கு மேல
என்ன மீட் பண்ற வேலை வச்சுக்காத, என்னை விட்டு மரியாதையா தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாரு. என்னதான் சண்டை போட்டுட்டு போனாலும் அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்துருப்பாரு போல இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாம் திரும்ப டை கிட்ட வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேக்குறாரு. சோ டையோடைய பிளான் என்னன்னா, இவங்களுக்கு மாயா அப்படின்னு ஒரு லீடு கிடைச்சிருக்கு. அவளை கண்டுபிடிச்சா போதும் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் கிட்ட மாயாவை பத்தி சொல்றாரு. உடனே சாம் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலியமா மிலிட்டரி பேஸ்ல இருக்க சில டீடைல்ஸ் வாங்கியிருக்காரு. அதுல பார்த்தா நம்ம டை சொன்ன மாயான்ற பேர்ல இருக்கிறவங்க குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்ற டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல. அதுக்கு மேல எந்த ஒரு டீடைலும் தெரியல. சோ இதுக்கு மேல எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும்னா அதுக்கு நம்ம ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஏன்னா அவரு தான் மாயா கூட ப்ராஜெக்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாருல. அதனால நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி எபிசோட் முடியுது. சோ இந்த மாயா யாரு, அவங்க எல்லாரும் சீக்கிரட்டா என்ன ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் பாஸ்ல இருக்கிறவங்க எப்படி தப்பிக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டியான்சி ஸ்டோரி டைம்ஸ்.